எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, டாடா ஆட்டோ காம்போனன்ட்ஸ் ஸ்கூடா குரூப் கூட கை கோர்க்குறாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ரயில்வே காம்போனன்ட்ஸ் இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ட்ரெயின்ஸ், மெட்ரோஸ், தென் லைட் ரயில் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு தேவையான எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி தெரியுதுங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட அவுட்புட். அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 1:1 போனஸ் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ ஷேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 96.76% ஃபேவரா ஓட்டிங் போட்டிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டும் வந்திருக்குங்க போனஸ் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு. ஜூலை 16, 2025 வந்து ரெக்கார்ட் டேட். அடுத்து கேப்ரியல் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜினாப் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஒரு 51% ஸ்டேக் எடுக்கிறாங்க. அப்ப ரிமைனிங் 49% ஸ்டேக் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சவுத் கொரியன் கம்பெனி ஜினோஸ் கம்பெனி லிமிடெட்ல இருக்குங்க. இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி இருக்கும். இதுல கேப்ரியல் இந்தியா ஒரு 27 crores இன்வெஸ்ட் பண்ணி 51% ஸ்டேக்கை எடுத்துருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்னஸ் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்ஸோ நோபல்ல ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ஒரு 4.42% ஸ்டேக் இருந்ததுங்க. அந்த ஸ்டேக் 4.42% ஸ்டேக்கை முழுசா வித்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் வந்து 3651 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 734 கோடி ரூபாய். சமீபத்தில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் ஆக்ஸோ நோபல்ல 75% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து ஜெப்டோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புதுசா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான பேச்சுகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு 450 இருந்து $500 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. பினான்சியல் 25 முடிவுல கம்பெனியோட வேல்யூவேஷன் எவ்வளவு சொல்றாங்கன்னா $7 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ரீவியஸ் டைம் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணப்ப அவங்களோட வேல்யூவேஷன் வந்து $5 பில்லியன் இருந்திருக்குங்க. 40% ஏறி இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. பட் செப்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாமை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய டைரக்ட் சப்சிடரியா தான் இருக்கு. 2025 லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப தகவல்கள் என்ன தெரியுது அப்படின்னா 2025 ஜியோ தனியா, அதாவது ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் தனியா லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கம்பெனியோட ஆல் டைம் ஹை எடுத்துக்கிட்டோம்னா 522ங்க. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 68% கீழே விழுந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 326, அங்கிருந்து ஒரு 49% பக்கமா கீழே விழுந்திருக்குங்க. 2025ல மட்டுமே ஒரு 57% கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 65% கீழே வந்திருக்குங்க. கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத் ப்ராஃபிட் அப்படின்றது கடைசி 4-5 குவார்டரா தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ப்ரெஷர் பயங்கரமா இருக்குங்க. ஸ்மால் கேப் கம்பெனி, இதுல போய் நம்ம மாட்டிக்கூடாது. தொடர்ந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் ட்ரீம் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜூலை 1, 2025 இருந்து இந்த பேங்க் எல்லாம் இருக்காங்களா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், தென் மாஸ்டர் கார்டு, இவங்க எல்லாமே டைரக்டா ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் கூட அலையன்ஸ் போடுற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருந்ததுங்க. இது வந்து ட்ரீம் ஃபோக்ஸை டைரக்டா பாதிக்கும். இது வந்து வரக்கூடிய குவார்டர் Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ல இதோட பாதிப்புகள் தெரியாது. ஸோ இதோட பாதிப்புகள் தெரியறதுக்கே இன்னொரு 6 மாசம் ஆகும். ஸோ ரொம்ப பொறுமையா ட்ரீம் ஃபோக்ஸ்ல டீல் பண்ணணுங்க. மார்க்கெட் ஏறுறப்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீபவுண்ட் ஆகிறப்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி மறுபடியும் கீழே போகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ட்ரீம் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட எம்டி சிஓ வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ் லோன் புக் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்சூர் பண்ணிருக்கலாம். இன்சூர் பண்ணாம விட்டது ஒரு வருத்தமான சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன வருத்தமான சூழல் அப்படின்னா, ஃபினான்ஷியல் 25ல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 48% குறைஞ்சிருச்சுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனியுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் நோட் புக்ல இருந்த ஸ்ட்ரெஸ் தான். பட் இன்னைக்கு சூழல் அப்படி இல்லைங்க. நம்ம வந்து இப்ப இன்சூரன்ஸ் 66% ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ் CGFMU மூலமா நம்ம வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை கவர் பண்ணிக்கிறோம். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் 5 இருந்து 8 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிரைசிஸ்க்கு ஆளாகும். தெரிஞ்சும் இதை இன்சூர் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இன்சூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 72% ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை நம்ம பாதுகாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25ல 5515 crores ப்ரொவிஷன் எடுத்திருந்தாங்க. இது அவங்களோட மொத்த லோன் புக்ல 2.46%ங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபினான்ஷியல் 24ல 2382 crores இருந்திருக்கு. சரி, இப்போதைக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 9571 crores இருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 28% கம்மி. ஃபினான்ஷியல் 24ல 13344 crores இருந்திருக்கு. இது போக நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு வைத்தியநாதன் அவர்கள். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து Q2 ஃபினான்ஷியல் 26க்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே முத்தூட் மைக்ரோஃபின், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹிண்ட் அதுக்கும் வேலை பார்க்கும்.
அடுத்து டிமேட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் 2.5 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து 200 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான மைல்ஸ்டோனுங்க. அடுத்து HCL டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டியூனிடன் சிட்டி கவுன்சில் நியூசிலாண்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா கவுன்சிலோட ஐடி சர்வீசஸை மாடர்னைஸ் பண்றதுக்கு தென் மேனேஜ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு டீல் போட்டிருக்காங்க. குறிப்பா ஐடி சர்வீசஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சைபர் செக்யூரிட்டி, ஹைபிரிட் கிளவுடு, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஐடி அசெட் மேனேஜ்மெண்ட், தென் நெட்வொர்க் சர்வீசஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க HCL. இது போக HCL டெக்னாலஜிஸ் வந்து ஜப்பான் பேஸ்டு அஸ்டமோஸ் சிப்ரமோஸ் அப்படின்ற கம்பெனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அஸ்டமோஸ் சிப்ரஸ் கூட HCL டெக்னாலஜிஸ் பார்ட்னர்ஷிப் போடுறது எதுக்கு அப்படின்னா அவங்களோட இனோவேஷன், அதாவது குறிப்பா சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் இந்த ஏரியாஸ்ல இனோவேஷன்ஸை ஆக்சிலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து HCLக்கு நல்ல அப்டேட். அடுத்து ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட MD CEO என்ன சொல்றாரு, இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அப்படின்றது சேல்ஸ் வால்யூம் மட்டும் பொறுத்தது இல்ல, டெக்னாலஜி ப்ராசஸ் மானிட்டரிங் இது ரெண்டும் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட காம்படிட்டர்ஸ் ஓலா, டிவிஎஸ், பஜாஜ் இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்ஜினியரிங் அண்ட் டிசைனை என்ஹான்ஸ் பண்ணணும், அதுக்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏத்தர் எனர்ஜிக்கு ஒரு நல்ல அப்டேட். அடுத்த ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புதுசாக டெல்லி NCRல ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பேலட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3576 பேலட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 44 வேர் ஹவுசஸ் இருக்குங்க 21 சிட்டிஸ்ல. டோட்டல் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,54,330 பேலட்ஸ் இருக்கு. இந்த பேலட்ஸ் அப்படின்றது என்னன்னா தட்டுகள். இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில தட்டுகள் வைப்போம் இல்லையா, அதை தான் இவங்க நம்பர் ஆஃப் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்றாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். நம்ம இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியை ஏற்கனவே கன்சிடர் பண்ணிட்டு தாங்க இருக்கும். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அவங்கள்ட்ட தான் 51% ஸ்டேக் இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் SML இசூஸ் தென் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து காஸ்ட்லியா தாங்க இருக்கு. மற்ற ஆட்டோமொபைல் செக்டர்ல என்னென்ன பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போமே. SML இசூஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. M&M 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், மாருதி சுசுகி 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஹூண்டாய் மோட்டார்ஸ் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், அசோக் லேலண்ட் வந்து 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டாடா மோட்டார்ஸ் 9 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ஐஷார் மோட்டார்ஸ் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ இப்போ சொன்ன லிஸ்ட்லயே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் டிசரபிள் லெவல்ல இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் தாங்க. 10 டைம்ஸ் பக்கமா இருக்கு. அதுக்கு அடுத்து அசோக் லேலண்ட், மற்றது எல்லாமே வந்து 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேல இருக்குங்க. நம்ம அசோக் லேலண்டை கன்சிடர் பண்றதுக்கு டாடா மோட்டார்ஸே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுலயே பேசஞ்சர் வெஹிக்கிளும் இருக்கு, அதுலயே கமர்ஷியல் வெஹிக்கிளும் இருக்கு. போனஸ்க்காக அசோக் லேலண்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம போனஸ்க்காக கன்சிடர் பண்ண முடியாதுங்க. ஏற்கனவே நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்ல வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்கும். கன்சிடர் பண்ணணும் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்றப்ப அசோக் லேலண்ட் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த ஷாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் வந்து செமிகண்டக்டர் பிசினஸ்குள்ள எல்லாம் போறாங்க. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஓவர் வேல்யூட தாங்க இருக்கு. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அது போக டெட் டு ஈக்விட்டியும் அதிகம். இப்போ போனஸ் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போனஸ் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஷேர் பிரைஸ் கீழே விடும். அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஒண்டர்லா ஹாலிடேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இந்த செக்டார்ல இது வந்து சீப்பா தான் தெரியுது. டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப கம்மி. மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸை கம்பேர் பண்றப்ப ஒண்டர்லா ஹாலிடேஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. தொடர்ந்து ரெவன்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி, டெட் டு ஈக்விட்டியும் 0.10க்கு மேல இருக்கு. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக போய் மாட்டிக்கூடாதுங்க. அடுத்து சைமன்ஸ், கிராவிட்டா அந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அது ரெண்டுமே எனக்கு ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. அடுத்து லிங்கன் ஃபார்மாவை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் ஃபார்மா பிசினஸ்க்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கடன் இல்லை, பட் ரெவன்யூ க்ரோத் இல்லை, ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஸ்மால் கேப்னால இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் தாங்க முடியாது. கடன் இல்லை அப்படின்னாலும் கம்பெனிக்கு ப்ரெஷராக தாங்க இருக்கும். 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.68 இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஃபார்மாவுக்கெல்லாம் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அடிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் பயங்கரமா அடிப்பாங்க. அடுத்து கார்பரேட் பாண்டை கன்சிடர் பண்றதுக்கு எந்த ஆப்ஸ் ஆர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பெரும்பாலும் அப்ஸ்டாக்ஸ் தானே யூஸ் பண்றேன். இப்போ சமீபத்தில் அதானி என்டர்பிரைஸ், தென் கோசமட்டம் ஃபினான்ஸ், தென் எடுலஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் முத்தூட் ஃபின்கார்ப் இந்த கம்பெனியோட NCDs எல்லாம் வந்திருக்கு. நான் அந்த மெய்ப்பொருள் காண்க வாட்ஸ்அப் சேனல்ல கூட நான் ஒவ்வொரு தடவை பாண்ட் வர்றப்பையும் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை போடுறது வழக்கங்க.
அடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ் செக்டர்ல எது சார் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் முற்காலங்கள்ல ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து கன்சிடர் பண்ணேங்க. அது வந்து 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிறப்ப இது இப்போ 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போயிடுச்சு. குறைஞ்சது Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஸோ ஷேர் பிரைஸ் குறைஞ்சதுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 30, 31, 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வரட்டும் அது. அடுத்து பிடிசி இந்தியா நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்ஸ், ரெவன்யூ எல்லாமே குறையுதுங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு கூட வைத்தியநாதன் அவர்கள் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்ததா சொன்னேன். அதாவது இன்னும் இந்த செக்டார்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு இன்னும் ஒரு 3ல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து டர்ன் அரௌண்ட் ஆயிரும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்பொழுதும் போல 1, 2ன்னு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜோதி லேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அது ஒரு 250 பக்கத்து வரட்டும். வந்தா பார்ப்போம், வரலாம் விட்டுருவோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அடுத்து சன் டிவியோட ஷேர்ஸ் பத்தி கேட்கறாங்க. ஷேர் பிரைஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 15 வயசு பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட டிவி ரிமோட்டை கொடுக்குறீங்க, ஒரு ஸ்மார்ட் போனை கொடுக்குறீங்க இன்டர்நெட் கனெக்ஷனோட. அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சுங்க. நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் பத்தி கேட்குறாங்க. இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. பட் ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து 900 வரைக்கும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த Q3, Q4ல ரெவன்யூ ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ 1, 2ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல 1000க்கு கீழே போனாலும் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருக்காது. அப்பயும் ஈஸியா ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.